Hello coders, welcome back to VK64. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரியாக்டில் டைப் ஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அப்படியே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ எண்ட்லேயே பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஆப்ஜெக்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம பழைய கோடெல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ நம்ம ஆப்ஜெக்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுவும் நம்ம ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஓகே நம்ம ஓகே ஓகே கோடஸ், நம்ம அவுட்புட் வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஓகே இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தென் யூஸ் ஸ்டேட்டில் அது ஒரு ஆப்ஜெக்டாக டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்காக யூஸ் ஸ்டேட் வச்சு பார்க்க வேண்டாம். யூஸ் ஸ்டேட்டுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு ஆப்ஜெக்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வந்து மூவ் பண்ணலாம். ஓகேவா, ஓகே கான்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, ஆப்ஜெக்ட்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஐடி வச்சுக்கிறேன், தென் ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஓகே, தென் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு யூடியூப் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணல, ஸோ நம்ம எடுத்துருவோம். ஓகே, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணாதுக்கெலாம் வந்து எரர் காட்டும். ஓகேவா, இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். பட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஜெக்டோட வேரியபிள் நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து எரர் ஷோ ஆகுது. என்ன ஷோ ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலை இன்னும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை நம்மளோட டாமில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ஒரு H2வில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, H2. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா நேமில் அங்கே என்ன இருக்குன்னா VK64 இருக்குது. ஸோ நான் ஆப்ஜெக்டை கால் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் டாட், நான் டாட் வச்ச பிறகு எதுவும் வரல. ஸோ வந்துச்சு. ஸோ நேம் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து இங்கே டைப் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, டைப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அவுட்புட்டில் பார்ப்போம். ஸோ இங்கே வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல நம்ம எப்படி டைப் டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம டைப் டிஃபைன் பண்ணலை. ஆக்சுவலாக இதோட டைப் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோமோ அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே அதை மட்டும் தான் காட்டுது. ஸோ என்ன டைப் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணலை நம்ம இன்னுமே. ஸோ அது உள்ளே இருக்க ஐடியோட டைப் என்ன, நம்பர் இருக்குது, நேமுக்கு ஸ்ட்ரிங் இருக்குது, தென் பிளாட்ஃபார்முக்கு ஸ்ட்ரிங்குன்னு இருக்குது. அது ஆக்சுவலாக நம்ம கொடுக்காட்டி அதுவே அசியூம் ஆகும். இருந்தாலும் நம்ம கொடுக்குறது தான் எப்பயுமே பெட்டர். ஓகேவா, ஸோ ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து நான் டைப் வந்து கொடுக்க போகிறேன். டைப் கொடுக்கணும்னா ஒன்றும் இல்லை, ஒரு கோல்னு வச்சுட்டு என்ன டைப் கொடுக்க போகிறோம்னா ஆப்ஜெக்ட் டைப் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் இங்கே ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேவா, ஓகே நான் ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு எரர் வருது. என்ன எரர்னு பார்ப்போம். cannot find name OP. ஓகே, அது வந்து நம்ம டைப் பண்ணுற வரைக்கும் அந்த எரர் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம OPG நம்ம ஆப்ஜெக்ட் நேமை வச்சு பார்த்தோம்னா அதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு நமக்கு ஷோ ஆகுது. ஓகேவா, பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேமுக்கு கீழே ஒரு எரர் வருது. ஸோ என்னன்னா ப்ராப்பர்ட்டி நேம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆன் டைப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு காட்டுது. ஸோ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எரர் நமக்கு வரலை. இப்போ ஏன் இந்த எரர் வருது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே கோடஸ், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். ஸோ இந்த ஜென் ரிவ்யூஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு ஜென்யூனான ரிவ்யூஸ்லாம் அவங்க தந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க, அது என்ன ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட், எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், ஏர்பாட், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஜென்யூனான ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இப்போ வாங்க போகிறீங்கன்னா இவங்களோட வெப்சைட்டில் வந்து அவங்க ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்க அப்படின்னா டெக்னாலஜிஸில் லேப்டாப்ஸை கிளிக் பண்ணோம்னா ஸோ அவங்க நிறைய லேப்டாப்போட ரிவ்யூஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி லேப்டாப் வேணும், ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே இங்கே வந்து நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட அது எப்படிலாம் இருக்குது, அந்த ரிவ்யூஸ் என்ன, ஸோ அமேசானில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தென் நிறைய என்னென்ன பெஸ்ட்டு லேப்டாப்ஸ்லாம் இருக்குது, அதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, ஸோ அப்படிங்கிறத ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காமல் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே கூட இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த எரர் இருக்குது, இதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே இப்போ நம்ம இங்கே வெறுமனே ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அது உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணல. ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ஸோ இப்போ நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்க பாருங்கள். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த எரர் போயிருச்சு. இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட்டை ஹோவர் பண்ணோம்னா எனக்கு உள்ளே காட்டுது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஒரு ஐடி இருக்கணும், ஒரு நேம் இருக்கணும், ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இதெல்லாம் இருக்கணும், ஒரு டிஃபைன் ஆகிருக்கு. பட் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்த அப்புறம் அந்த டிஃபினேஷன் போயிருச்சு.
ஓகேவா? ஸோ இந்த டிஃபினிஷனை நம்ம எப்படி கொடுக்கறது? இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக டைப் தான். ஸோ இந்த டைப்பை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு 2 விதமாக டைப் வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் டெஃபினிஷன். ஓகேவா? டைப் டெஃபினிஷன். ஸோ இதுக்கு நம்ம ஒன்றுமே இல்லை, டைப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வந்து தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டைப் நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து என்ன டைப்னு நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் வேண்டாம், டைப் ஆஃப் யூசர் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். யூசர்னு வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஈக்குவல் டு போட்டு அந்த யூசர்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு எழுத போறேன். ஸோ ஐடின்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. அந்த ஃபீல்டில் என்ன இருக்கு? ஒன்றுங்கிறது ஒரு நம்பர். ஸோ இங்கே என்ன பண்ண போறோம்னா நம்பர் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபீல்டு இருக்குன்னா நேம் ஃபீல்டு இருக்கு. நேம்ங்கிறது என்னன்னா ஸ்ட்ரிங். ஓகே. தென் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கு. அதுவுமே என்னன்னா ஸ்ட்ரிங் தான். வெரி மினிட். பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டைப் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ல இந்த ஃபீல்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டைப் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் யூஸ் பண்ணல. இதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம ஆப்ஜெக்ட்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா? அதுக்கு பதிலாக யூசர்ங்கிறது என்னன்னா டைப். அந்த ஆப்ஜெக்டோட டைப் அந்த ஃபீல்டில் என்னெல்லாம் இருக்கோ அது மட்டும்தான் இது உள்ளே இருக்க முடியும். அதை தாண்டி நான் இப்போ ஒரு ஃபீல்டு வச்சேன்னா எனக்கு எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன வைக்க போகிறோம்னா யூசர் அப்படின்னு வச்சுட்டு விகே அப்படின்னு நான் வச்சிட்டோம்னா இப்போ வந்து இங்கே ஒரு எரர் காட்டுது. என்ன எரர் பார்ப்போம். auth literally may only specify known properties and user does not exist in type யூசர் டைப்பில், அதாவது யூசர் கேபிட்டலிசர் இந்த யூசர் நம்ம இங்கே டைப் டிஃபைன் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் யூசர்னு ஒரு ஃபீல்டு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்பில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி டைப் டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு டைப் இருக்குல்ல, அதையும் பார்த்துருவோமா? ஓகே. இன்னொரு டைப்பில் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வச்சு டிஃபைன் பண்ணலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன் வச்சுக்கிடுவோம். ஓகே. இன்டர்ஃபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது? இதே தாங்க. இன்டர்ஃபேஸ்னு ஒரு கீவேர்டு. ஓகேவா? அதே மாதிரி யூசர் ஒன்று வச்சுக்கிடுவோம். இங்கே வந்து என்ன பண்ணோம்னா டைப்புன்னு போட்டு டைப்பு அதோட நேம் போட்டு ஈக்குவல் டு போட்டோம். இங்கே இன்டர்ஃபேஸ் போட்டால் ஈக்குவல் டு போட்டோம். ஸோ அது மட்டும் தான் டிஃபரன்ஸ், வேறு எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஸோ இந்த டைப் வந்து நம்ம இப்போ இங்கே கமெண்ட் பண்ணிக்கிடுவோம். கமெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா யூசருக்கு பதிலாக யூசர் ஒன்றுன்னு அந்த ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே. இப்போ அந்த யூசர் சேம் எரர் தான் காட்டும். ஸோ இதோட 2 பர்பஸுமே ஒன்று தான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்டர்ஃபேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் டைப்பில் டிஃபைன் பண்ணோம்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னா எப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்லாம் படிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு இன்டர்ஃபேஸை இன்னொரு இன்டர்ஃபேஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் மட்டும்தான் டைப்பில் கிடையாது, மற்ற எல்லா ஆப்ஷனும் அதில் உண்டு. ஓகேவா? மேக்ஸிமம் எல்லாரும் எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ எனக்கு இதில் எல்லாமே கண்டிப்பாக வைக்கிற ஃபீல்டு இருக்குது. அந்த ஆப்ஷனல் ஃபீல்டெல்லாம் வைக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வைக்க முடியும். ஸோ ஆப்ஷனல் ஃபீல்டு வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து யூசர்னு ஒரு ஃபீல்டு வச்சோம். பட் இங்கே யூசர் அந்த ஃபீல்டு இல்லை. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இங்கே யூசர்னு ஒரு ஃபீல்டு வைக்கிறேன். அந்த ஃபீல்டு வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா ஆப்ஷனல் ஃபீல்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷனல் ஃபீல்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அதுக்கப்புறம் கோலன் வச்சுட்டு அதை வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சிட்டேன். இப்படி வச்சிட்டோம்னா இது என்ன ஆகும்னா இது ஒரு ஆப்ஷனல் ஃபீல்டாக போயிடும். இப்போ நம்ம யூசரை ஹோவர் பண்ணோம்னா யூசர் ஓகே. இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்டை ஹோவர் பண்ணோம்னா யூசர் ஒன்று காட்டுது. ஸோ யூசர் ஒன் யூசர் ஓகே. நம்ம இந்த யூசர் ஒன்ல என்ன இருக்குன்னா ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு ஆப்ஷனல் எலிமெண்டா இருக்கு. இப்போ நம்ம இங்கே யூசர் வைக்க முடியும். ஓகேவா? அதுவே காட்டும் யூசர். அதில் பார்த்தீங்களா அது என்ன காட்டுதுன்னா அதோட டைப்பில் பாருங்களேன், இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ஆர் அன்டிஃபைன்ட் அப்படின்னு காட்டும். ஸோ ஆப்ஷனலாக இருந்துச்சுன்னா அது அன்டிஃபைன்ட் ஆர் ஸ்ட்ரிங்காக இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அந்த ஆப்ஷனல் ஃபீல்டை யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா சில எரர்ஸ் வரும். ஸோ அதனால மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கன்னா ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணாதீங்க, லைட்டாக யூஸ் பண்ணுங்க. ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற அப்புறம் அது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக மாறிடும். ஓகேவா? ஸோ யூசர் VK64 கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபீல்டெல்லாம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா போஸ்ட் பண்ண போகிறேன். சரி இல்லை டோமில் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நேமை பிரிண்ட் பண்ணிட்டோம். நேமுக்கு அப்புறம் என்ன பிரிண்ட் பண்ணுவோம்? ஓகே. இப்போ ஒரு H2ல யூசரே பிரிண்ட் பண்ணி பார்ப்போமே, உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடும். ஸோ OPJ டாட்
யூசருங்க பார்த்தீங்களா, வரும்போதே கொஸ்டின் மார்க்ல தான் வரும். யூசருங்கிறத டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணியாச்சு. இப்போ இங்க பார்த்தோம்னா யூசர் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. ஓகே கூடாஸ். இப்போ வந்து நம்ம நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்றது பார்த்தோம். ஆனா ரியாக்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலாவா யூஸ் பண்ணுவோம். எப்பயுமே ஒரு யூஸ் ஸ்டேட்குள்ள வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அத வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த யூசரை நான் இங்கேருந்து எடுத்துட்டேன். ஸோ கான்ஸ்ட் obj, set obj use state of நம்ம யூஸ் ஸ்டேட்ல எப்படி ஒரு டைப் டிஃபைன் பண்ணுவோம்? இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் பிராக்கெட் வச்சு டிஃபைன் பண்ணுவோம். இங்க நம்ம என்ன கொடுக்கணும்னா யூசர் 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ஆப்ஜெக்ட் மேல ஹோவர் பண்ணீங்கன்னா அது வந்து எனி அப்படின்னு இருக்கு. ஏன் எனின்னு இருக்கு அப்படிங்கிறது போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். டிக்ளேர் பட் இட்ஸ் வேல்யூஸ் நெவர் யூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ யூஸ் ஸ்டேட்னு நீ ஒன்று டிஃபைன் பண்ணலடா அப்படின்னு காட்டுது. ஸோ அதை நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ டிஃபைன் பண்ண அப்புறம் நமக்கு 3 எரர்ஸ் காட்டுது. இங்கே ஒரு எரர், இங்கே ஒரு எரர். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த எரர் போயிடும். ஏன்னா நம்ம ஆப்ஜெக்ட்குள்ள ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத அது வந்து சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு யூசர் 1 ஆர் அன்டிஃபைன்ட் அப்படின்ட்டு டைப் வந்து டிஃபைன் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து யூசருக்கு வந்து எந்த வேல்யூமே அசைன் பண்ணலை. இப்போ நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம். ஸோ ஐடி 1 நேம் AK64. ஸோ இதோட நான் விட்டுட்டேன். ஆனால் நம்ம இன்டர்ஃபேஸில் என்ன பண்ணியிருக்கோம்னா பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஒரு மேண்டட்ரி ஃபீல்டு அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இங்கே நான் இப்போ பிளாட்ஃபார்ம் என்டர் பண்ணலைன்னா எனக்கு வந்து எரர் அடிக்கும். நீங்கள் வந்து 2 ஃபீல்டு தான் வச்சுருக்கீங்க. பிளாட்ஃபார்ம் ஃபீல்டு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது வைக்கணும் அப்படிங்கிற எரர் வந்து அங்கே ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் என்னென்ன மேண்டட்ரி ஃபீல்ட்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த மேண்டட்ரி ஃபீல்ட்லாம் கட்டாயம் என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட்டில் இருந்தே ஆகணும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த ப்ராப்ளம் தான் வரும். நீங்கள் ஒரு MongoDB அந்த மாதிரி NoSQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணும்போது சில ஃபீல்ட்ஸ் இருக்கும், சில ஃபீல்ட்ஸ் இருக்காது. ஸோ அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டைப் ஸ்கிரிப்டை எவ்வளோ மோஸ்ட்டாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கம்பெனிஸில் டைப் ஸ்கிரிப்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இப்போ இருந்தே கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இங்கே பிளாட்ஃபார்மிங் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ பிளாட்ஃபார்ம், ஸோ எனி அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, பிளாட்ஃபார்ம் வரைக்கும் எடுத்துக்குவோம். நம்ம யூஸர் வந்து ஆப்ஷனல் ஃபீல்டு தான் வச்சுருக்கோம். ஸோ ஆப்ஷனல் ஃபீல்டு வந்து அதை எடுத்துக்காது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஆப்ஜெக்டை ஹோவர் பண்ணோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அன்டிஃபைன்ட் இருந்த ஃபீல்டு வந்து போயிருக்கும் டைப் வந்து. ஏன்னா நம்ம வந்து அங்கே ஒரு வேல்யூ செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை ஈஸியாக உள்ள வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம நேமை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓபிஜே டாட் டைப் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறது அதுவே ஷோ பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெமினி ஏஐ அந்த போல் எல்லாத்தையும் எடுத்து தரார். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஐடியை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், நேம், பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணியாச்சு. 1VK64 எனி எல்லாம் வந்துருச்சு. ஓகே கடஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது எரர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட்டில் போடுங்க. அந்த எரரை வந்து நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம். பட் நம்ம ஆப்ஜெக்ட் மட்டுமா நிறைய யூஸ் பண்ணுவோம்? நமக்கு வந்து ஏபிஐலேருந்து வர டேட்டா எப்படி இருக்கும்? ஒரு அரேயாக தான் இருக்கும். ஸோ நம்ம சிங்கிள் டேட்டா எடுக்கிற பட்சத்தில் வேணால் ஆப்ஜெக்டாக இருக்கும். மற்ற நேரத்தில் அது அரேயாக தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ அரே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எடுத்துருவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துடலாம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் எடுத்துடலாம். இந்த டைப்பையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அரே கான்செப்ட். யூஸ் ஸ்டேட் எடுத்துடலாம். உங்களுக்கு இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணும்போது கோடு உங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அங்கங்கே எரர் வச்சுட்டு கோட் பண்ணிங்கன்னா அது எதுவும் கோட் பண்ணுற ஒரு ஃபீலிங்கே கொடுக்காது. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து அரேஸ் பார்க்க போகிறோம். ஸோ அரேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே என்ன மாதிரி அரேலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அரே யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங்ஸ் அரே யூஸ் பண்ணலாம், தென் ஆப்ஜெக்ட் அரே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு அரே டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நம்பர் அரே டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பர் மட்டும்தான் வைக்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம பைத்தான்லனா ஒரு லிஸ்ட்னா உள்ள என்னட்டு வச்சுக்கலாம், ஒரு அன்கண்ட்ரோல்டு எதனாட்டு வச்சுக்கலாம், இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஒரு டைப் டிஃபைன் பண்ணியாச்சு, இந்த டைப்பில் தான் இருக்கணும் அப்படின்னா அந்த டைப்பில் மட்டும்தான் இருக்கும், அதை தாண்டி இருக்காது. ஸோ ஜாவா இப்போ நம்ம வெறுமனே ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணோம்னா ஒரு நம்பர்ஸ் அரே தான் நம்ம வச்சுருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரிங் வந்தாலும் அது எரர் காட்டாது, எந்த ப்ராப்ளம் வராது. பட் டைப் ஸ்கிரிப்ட் அப்படி இல்லை. அந்த அந்த எரர் வருது பார்த்தீங்களா? இப்போ ஒரு நம்பராக வச்சிருக்க இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் வரும்போது அங்கே ஒரு எரர் நமக்கு வரும். அது ஜாவா ஸ்கிரிப்டில் ஐடென்டிஃபை பண்ணுறது நமக்கு அப்ளிகேஷனில் தான் போய் அது வந்து அந்த எரர் வந்து நமக்கு தாக்கும். பட் டைப் ஸ்கிரிப்டில் அப்படி இல்லை. நம்ம வந்து டைப் பண்ணும் போதே நமக்கு கிடைச்சோம். இப்போ ஒரு நம்பர்ஸ் அரே எப்படி டைப் பண்ணுறது?
ஸோ கான்ஸ்ட் அரேன்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன வைக்க போகிறோம்னா நம்பர். நீங்கள் நம்பர்னா வெறுமனே நம்பர்னு கொடுப்பீங்க. ஸோ இங்கே நம்பர் அரே வைக்க போகிறதுனால நம்பருக்கு அப்புறம் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா அது நம்பர் அரே ஆயிரும். ஸோ 1 2 3 அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா கன்சோல் பண்ணிடுவோம் அரே. இப்போ வந்து நமக்கு எந்த எரரும் இல்லை. நம்ம கன்சோல் வேணால் செக் பண்ணி பார்த்துருவோம். கன்சோல். ஓகே, நம்ம அரே வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேவா? அரே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டிடுவோம். ஓகேவா? 1 2 3ங்கிற வேல்யூ இருக்கு. ஓகே. இப்போ நான் இந்த அரேல போயிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வைக்க போகிறேன். பட் அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கிறது என்னமோ நம்பர் தான். பட் அங்கே ஸ்ட்ரிங் வச்சிருக்கிறதுனால என்ன எரர் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு நம்பர் அரேக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ண முடியாது அப்படிங்கிற எரர் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டைப் பண்ணும் போது அந்த எரர் வந்துடும். அந்த எரர் இருக்குடா, நீ சால்வ் பண்ணிட்டு எடுத்து மூவ் பண்ணுனா மூவ் பண்ணுடா, இல்லைன்னா ரன் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு டைப்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்ல சொல்லிடும். நீ அதை பண்ணாண்டா எடுத்து மூவ் பண்ண முடியும், வேற வழியே இல்லடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி டைப் ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதை கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த நம்பர் அரேக்கு பதிலாக ஸ்ட்ரிங் அரே வைக்கேன். ஸ்ட்ரிங் அரே அப்படிங்க வச்சுட்டோம்னா இப்போ பாருங்க இங்கே 1 2 3 கீழே 4 எரர் வந்துருச்சு. ஏன்னா நீ ஸ்ட்ரிங் அரே வச்சுட்டு அதில் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்ட்ரிங் எவ்வளோ நாள் வைக்கலாம், ஒரு கேரக்டர் 2 கேரக்டர் எவ்வளோ நாள் இருக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரிங் அரே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே கோடஸ், நம்ம வந்து ஒரு நம்பர் அரே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், ஒரு ஸ்ட்ரிங் அரே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் அரே. ஓகேவா? ஓகே, நீங்கள் ஆப்ஜெக்ட் அரேக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டால் போதும், அது ஆப்ஜெக்ட் அரேயாக மாறிடும். பட் இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நம்ம ஆப்ஜெக்ட் உள்ளே கொடுக்கல அப்படிங்கிற அந்த எரர் வருது. தென் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருவோமே, ID1 நேம் வந்து ராஜு அப்படின்னு கொடுக்கும். இன்னொரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன், ஐடி வந்து 2, நேம் வந்து ஓகே நேம் வந்து ராம். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ இது வந்து உங்களுக்கு எங்கே ஒரு ப்ராப்ளமாக வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம லாக் பண்ணோம்னா ஒரு பிரச்சனையும் வராது, அங்கே கண்டிப்பாக லாக் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் டோமில் பிரிண்ட் பண்ண போகிறேங்க. டோமில் பிரிண்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக மேப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதே தான் நான் என்ன பண்ண போகிறேன், அரே டாட் மேப் போட்டேன். மேப்குள்ளே ஒரு வேல்யூ வரும். ஸோ அது வேல்யூ எடுத்துக்கிறேன். தென் அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்னில் என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு H1 மட்டும் தான், ஏன்னா நமக்கு நேம் மட்டும் தான் வரும். அதனால் ஒரு H1 நமக்கு போதும் அப்படின்ட்டு H1 அப்படின்ட்டு அதில் என்ன வைக்கணும்னா வேல் டாட் நேம். எப்பயுமே நம்ம மேப் யூஸ் பண்ணோம்னா கீ யூஸ் பண்ணணும். ஸோ கீ ஈக்குவல் டு வேல் டாட் ஐடி. ஓகே, இப்போ நான் செட் பண்ணிட்டேன் எல்லாமே. நமக்கு அவுட்புட்டும் வந்திருக்கும். பட் அவுட்புட்டே வந்துட்டுல, அப்புறம் என்ன பிரச்சனை, இங்கே எரர் காட்டினா என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கலாம். இங்கே இது எங்கே தெரியுமா போய் நிற்கும், நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, ஹோஸ்ட் பண்ணுறதுல கம்பைலேஷன் எரர் அப்படின்னு ஒரு எரர் வரும். ஹோஸ்ட்டே ஆகாது. அங்கே வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெப்ளாயிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அப்போயே எரர் அடிச்சிடும். இதை நீங்கள் இன்னும் ஈஸியாகவே ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் அப்படியே உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு சர்வரை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸ்டாப் பண்ணிட்டு npm run build அப்படின்னு டைப் பண்ணுங்க. பில்டு பண்ணும்போது நமக்கு TSXல என்னென்ன எரர்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்ணிடும் பாருங்க. டக்குன்னு வந்துட்டு பாருங்க, 2 எரர் இருக்குடா. வேல் டாட் ஐடின்னு ஒரு எரர் இருக்குடா, அந்த ஆப்ஜெக்ட்லேயே அந்த ஐடியே இல்லை, நான் எப்படிடா பிரிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு எரர் வந்திருக்கு. அதே மாதிரி நேமும் இல்லைடா, எப்படிடா நீ பிரிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு எரர் வந்திருக்கு. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். npm run. ஸோ எப்படி எரர்ஸை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ அது ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் இப்போ என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நம்ம வெறுமனே ஆப்ஜெக்ட்னு வச்சோம்னா அது எரர் வரும். நம்ம ஆப்ஜெக்ட் டாபிக்லேயே பார்த்துட்டோம். அப்போனா நம்ம என்ன பண்ணணும், ஓகே நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட், நம்ம இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டைப் இன்டர்ஃபேஸ் நீங்கள் ரெண்டையுமே கிரியேட் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை
இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் டைப்பிங் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்டர்ஃபேஸ் கீவேர்ட் தென் யூசர் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ அதில் என்ன ஃபீல்டு தான் வைக்க போகிறோம்னா ஐடின்னு ஒரு ஃபீல்டு வைக்க போகிறேன். அது நம்பர்னு இருக்கணும். அது நம்பர் தான் இருக்கணும். ஓகேவா? தென் நேம்னு ஒரு ஃபீல்டு வைக்க போகிறேன். அதில் என்ன இருக்குன்னா ஸ்ட்ரிங்கு தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்து நான் ஆப்ஷனலாக பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபீல்டு வச்சுக்கிறேன். ஸோ ஆப்ஷனல் அதுவும் என்னவா இருக்கும்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும் அப்படின்னு வச்சிட்டேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இருக்க இடத்துல நான் இந்த யூசரை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். யூசரை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா வந்த எரர்லாம் காணாமல் போயிடுச்சு. என்ன கோபி இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த யூசரை செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ போய் நான் ஹோவர் பண்ணேன்னா வேல்யூக்கு என்ன இருக்குன்னா வெறுமனே ஆப்ஜெக்ட் அப்படின்னு டைப் டிஃபைன் ஆயிருக்கு. ஏன்னா இது ஆப்ஜெக்ட் அரே அப்படிங்கிறனால ஆப்ஜெக்ட் டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை யூசர் அப்படின்னு மாற்றிட்டு நான் போய் அந்த வேல்யூவை ஹோவர் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆயிருக்குன்னா யூசர் அப்படின்னு அந்த ஆப்ஜெக்ட் வந்து செட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம மேப் பண்ணும்போது அந்த ஒரு வேல்யூக்குள்ளேயும் ஒரு வேல்யூமே அந்த ஆப்ஜெக்டை தான் எடுத்துகிட்டு வரும். ஒரு லூப்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வரும். ஸோ ஓகேவா? ஸோ அப்போது அதோட டைப்பும் முக்கியம். ஸோ இன்னும் பெட்டராக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த வேல்யூ நீங்கள் எடுக்கீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல அந்த வேல்யூக்கும் டைப் டிஃபைன் பண்ணிக்கலாம் யூசர் அப்படின்ட்டு பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஓகே கோடஸ். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டையும் ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அரே நம்பர் அரே ஸ்ட்ரிங் அரே நார்மல் ஆப்ஜெக்ட் யூஸ் ஸ்டேட். ஸோ நம்ம இன்னும் அரே யூஸ் ஸ்டேட்டில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஏபிஐலேருந்து டேட்டா எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அரே கான்செப்ட் இன்னுமே புரியும். ஸோ கண்டினியூவாக சீரிஸை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போதே ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டை யூஸ் ஸ்டேட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஓகே கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியாக்ட் படிக்காங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். நல்லா புரியுற விதத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மகிட்டே ஒரு ரியாக்ட் சீரிஸ் வீடியோவும் இருக்குது. அதே அவங்க பார்த்துட்டு இதை பார்த்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ப்ராஜெக்ட் ஐடிஸ் உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா அதுக்கும் நம்ம சேனலில் சீரிஸ் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கூட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.